நம்ம ரெண்டு செய்திகளை பார்க்குறோம் ஹதீஸ்ல. ஒன்று அஹப், ரெண்டாவது அஃப்ரஹ். அல்லாஹ் பத்தி வருது. அஹப்ண்டா அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது, அஃப்ரஹண்டா அல்லாஹ்வுக்கு மிகவும் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியது, மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடியது. ஹதீஸ்ல வருது எப்படின்னா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என் அடியார்கள் செய்கின்ற வணக்க வழிபாடுகளிலேயே எனக்கு மிகவும் விருப்பமானது நான் கடமையாக்கிய இபாதத்துக்கள். எனக்கு மிகவும் விருப்பமானது நான் கடமையாக்கிய இபாதத்துக்கள். பார்த்துக்கோங்க. ஆனா எங்கள்கிட்ட விளக்கத்துல என்ன, சுன்னத்தான இபாதத்தை அல்லாஹ்வுக்கு என்ன மிச்சம் விருப்பம் மாதிரியே, கடமை என்றதே நம்ம பெரிய போராட்டத்தில் இருந்துக்கிறோம். அதனால சுன்னத்து தான் அல்லாஹ்வுக்கு மிச்சம் விருப்பமாக்கி மட்டும் அடுத்த இதுல வச்சுக்கிறோம். ஆனா அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது எதுண்டா, அல்லாஹ் கடமையாக்கியதை நாங்க செய்யறது. அவன் 5 நேரம் தொலை சொல்லிக்கிறான், அந்த கடமை நம்ம பேர் என்ன செய்யறது. ஜக்காத்து கொடுக்க சொல்லிக்கிறான், அதை செய்யறது. நோம்பு பிடிக்க சொல்லிக்கிறானா, அதை செய்யறது. உண்மை பேச, எப்படி எதெல்லாம் கடமையாக்கி இருக்கிறானோ அதை செய்வது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது. அல்லாஹ்வுக்கு எது மகிழ்ச்சியானது தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வல்லாஹி லல்லாஹு அஃப்ரஹு பி தௌபதி அப்திஹில் முஃமின். அடியானுடைய ஒரு அடியான் தௌபா செய்வது அல்லாஹ்வுக்கு அவ்வளவு சந்தோஷமானது, அவ்வளவு மகிழ்ச்சி. அது விருப்பமானது, இது மகிழ்ச்சியானது. மகிழ்ச்சியில உச்சகட்ட ஒரு மனிதனுக்கு எதிர்க்கலாம், உயிர் போயிருமோ என்று நினைக்கக்கூடிய நேரத்தில் உன்னோட உயிர் போகாது என்ற செய்தி கிடைக்கிறதா உலகத்தில் விருப்பமானது. பாலைவனத்தில் உணவுகளோட தண்ட பிராணியோட போனவனுக்கு அந்த உணவு, தண்ணீர், உடுப்பு எல்லாம் சேர்த்து அந்த பிராணி என்ன செஞ்சிருது, காணாம போயிருது. பாலைவனத்தில் இருக்கிறான். நடு பாலைவனத்தில் இருக்கிறவங்கள்ட்ட நிலைமை நம்ம இங்க உள்ளவங்க சொல்லி விளக்கப்படுத்தணும் அவசியம் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நான் மவுத்தாகிருவேன் அவனுக்கு கன்ஃபார்ம், யாரும் இந்த இடத்துல வர போறதுல எனக்கு அப்படி இருக்கின்ற தூங்குறான். தூங்கி எழுப்பி பார்த்தா அந்த வாகனம் என்ன செய்யுது, பக்கத்தில் இருக்குது, எல்லாமே இருக்குது, உணவும் இருக்குதுண்டா அந்த நேரத்தில் அவன் அடைகிற சந்தோஷத்துல உச்சகட்டத்தில் பேச்சு அவனுக்கு மாறுது. அந்த அப்தி வான ரப்புக், நீ எனது அடிமை, நான் உனது எஜமானன். அப்படி என்று நீ எனது எஜமானன் சொல்ல வேண்டிய வார்த்தையை மாறி அவன் என்ன செஞ்சிடறான், சொல்லிடுறான். அதை கூட அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த சந்தோஷத்தில் அல்லாஹ் தஆலா அதை என்ன செய்ய மாட்டான், கணக்கில் கூட என்ன செய்ய மாட்டான், எடுக்க மாட்டான். அந்த அளவுக்கு அல்லாஹ் ஒரு தன் அடியானுடைய தௌபாவில சந்தோஷப்படுறான்னு வருது. இது ரெண்டும், ஒன்று அல்லாஹ்வுக்கு விருப்பமானது, இன்னொன்று அல்லாஹ்வுக்கு மிகவும் மகிழ்ச்சி.